ஃபேமிலி ரன் பண்ணுறது பூரா தம்பியும் தம்பி சம்சாரம் தான். எனக்கு 2 பசங்க, ஆ. ஆண் ஒன்று பொண்ணு ஒன்று. என்னுடைய ஒய்ஃப் வந்து டெத்து. ம். தவறிட்டாங்க. ஆமாம். அந்த பொண்ணு கைப்பிள்ளையா இருக்கும்போது இறந்துட்டாங்க. ம். அதுக்கப்புறம் இந்த பிள்ளை தான் பார்த்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இப்ப எங்க பறவையில அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல. ஆமா, ஆமா, எங்க ஆமா. போனாலும் பறவை பறவை மூலியமாவோட மூலியமா. பசங்க, ம். அவங்களோட பேர பசங்க அப்படிங்கிற மாரி. ஆமா, ஆமா, ஆமா. இது உங்களுக்கு எப்படி இருக்கு கேட்கும்போது? அதான் வந்து அவங்க பணம் சம்பாதிக்கலைன்னா கூட எங்களுக்கு பேர் பேர் வச்சு பேர் சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பையன் அப்படின்னு சொன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒரு அறிமுகம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு. ரெஸ்பான்ஸ் இருக்கும். மற்றபடி அந்த அம்மாவோட பையன் இன்னைக்கும் அவங்க பாடின பாட்டு வந்து எல்லா திருவிழாக்களையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மெட்ராஸ் பக்கம் எப்படி என்னன்னு தெரியல. பட் சவுத் அண்ட் தமிழ்நாடுல வந்து ஃபுல்லாவே அவங்க இது என்கரேஜ் ஆகிட்டு இருக்கு. சரி. இன்னமும் அந்த இது இருக்கு, வேல்யூ இருக்கு அந்த ஓகே. திருவிழாக்களையும். உங்களுக்கு அம்மாவோட என்ன மாதிரி பாண்டிங் இருக்கும்? நீங்க வந்து பெரிய பையன். ஆமா, சோ பொதுவா அம்மாக்கள் வந்து பெரிய பசங்க கிட்ட குடும்ப சூழ்நிலை எல்லாம் சொல்லி வளர்ப்பாங்க. ஆமா. ஜாஸ்தி பாசம் இருக்கும். ம். அந்த மாதிரி இருந்தாலும் அந்த அந்த இன்சார்ஜ் வந்து என்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த ஓ. ஃபேமிலியோட இன்சார்ஜ் வந்து என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. என்னுடைய கட்டளைக்கு கீழ தான் எல்லா பேருமே இயங்குறாங்க. ம். நான் சொல்றத கேட்பாங்க. அதே சமயத்துல அவங்க சொல்றதையும் நானும் கேட்டுட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா போய்க்குவோம். ஆ. அதே இந்த என் பசங்களாம் அவங்க தான் வளர்த்து வந்துறாங்க. அம்மா அவங்களுக்கு தெரியாது. ம். பசங்களுக்கு தெரியாது. இவங்க தான் அம்மா. சரி. பையனுக்கு 2 வயசு, பொண்ணுக்கு 1 வயசு. அந்த பொண்ணு இறக்குது. ஓகே. கேன்சர்னால முடியாம இருக்கு. போட்டோட தான் பார்த்துருக்காங்க. நாங்களும் அதுகிட்ட அந்த வார்த்தையை இன்னைக்கு சொல்லி காலேஜ் போயிட்டு இருக்காங்க. அது பூராமே அவங்க 2 பேரும் செஞ்சாங்க. நான் இன்னும் இது அந்த பசங்களுக்கு எதுவும் பண்ணல. பட் பொருளாதார உதவி மாத்திரம் பண்ணுவேன். பட் வேற எதுவுமே செய்ய முடியல. அவன் மாசத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து பார்ப்பேன். இல்லைன்னா என்கிட்ட ஃபோனில் பேசிக்குவாங்க. இது பண்ணுவாங்க. அவ்வளோதான். எனக்கு மேரேஜ் 40 வயசு தான் ஆச்சு. என் கூட 3 வருஷம் தான் அந்த பொண்ணு இருந்துச்சு. அப்புறம் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்களை பராமரிக்கிறதுக்கு சரியா போச்சு.